Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு அரைக்கீரை புளி கடையல் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்த்துடலாம். ரெண்டு பெரிய கட்டு அரைக்கீரையை கிள்ளி தண்ணியில போட்டு அலசி மண்ணெல்லாம் போக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, 9 ல இருந்து 10 பச்சை மிளகாய், 2 முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சமா வெல்லம், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தா நல்லா இருக்கும், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. புளியும் காரமும் உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு சின்ன கிளாஸ் அளவு இருந்தா போதும், அதாவது 200 to 220 ml இருந்தா போதும். இப்போ இந்த குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 ல இருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. பிரஷரும் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு கல் சட்டியில இதுல இருக்கிற பருப்பு கீரையெல்லாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கடைய போறோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்புறமா நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மத்து வச்சு இதெல்லாம் நல்லா மசீர வரைக்கும் கடைஞ்சிக்கலாம். இங்க ஸ்லாப் மேல வச்சு இந்த கீரையை கடையிறதுக்கு வாட்டப்படல, அதனால தரையில வச்சு நல்லா நைஸா கடைஞ்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ இதுல தாளிச்சு கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், 4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் சீரகம். வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டை தட்டி வச்சுக்கலாம், இல்லை வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் தட்டியும் வச்சுக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததாக தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பூண்டு ஒரு 1 நிமிஷம் வதங்கின உடனே சீரகத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்க. இது நம்ம கீரையில் போட்டு கடையும் போது அது கீரைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப நல்லா வாசமாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆன உடனே அதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையில ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கீரையில சேர்த்து நல்லா கடையணும். இப்போ நம்ம கீரையை நல்லா கடைஞ்ச உடனே இதுல நம்ம போட்டிருக்க வெங்காயம், பூண்டு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒன்றும் பாதியுமா அதில் மசிஞ்சு நல்லா கீரையோட கலந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசமாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இதில் டைஜஸ்டிவ் ப்ரோட்டீன்ஸ், அயன் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த். இது பாருங்க, நல்லா சூப்பராக கடைஞ்சாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குக்கரில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ அந்த கல்சட்டியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அலசி கீரையோடு ஆட் பண்ணிடலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், இது திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக டேஸ்டியாக கம கமன்னு புளிக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்து மேலே நெய் போட்டு இந்த கீரையை வச்சு சாப்பிட்டா அப்பா சூப்பராக இருக்கும். கூட 2 அப்பளம் இருந்துட்டால் மட்டும் போதுங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.